பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, அப்பா, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்ததாமே நீர் செய்த காரியங்களை இந்த நாளிலே நாங்கள் கேட்டு கர்த்தாவே எச்சரிப்படையும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் உலகில்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் உலகில்? பஞ்சமோ பசியோ பட்டயமோ நிர்வாணமோ? பஞ்சமோ பசியோ பட்டயமோ நிர்வாணமோ? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் உலகில்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் உலகில்? மரணமே ஆனாலும் நல் ஜீவனே ஆனாலும், மரணமே ஆனாலும் நல் ஜீவனே ஆனாலும், தூதர்களே ஆனாலும் தூதர்களே ஆனாலும் பிரிக்கவே முடியாது. தேவ தூதர்களே ஆனாலும் பிரிக்கவே முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் உலகில்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் உலகில்? எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். பிரசங்கின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நமது கர்த்தர் எந்த அளவிற்கு அளவிட முடியாத அன்புள்ளவராக நம்மிடத்தில் இருக்கிறாரோ அதே அளவிற்கு கண்டிப்புள்ளவராகவும் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கண்டிப்பை அவர் எங்கே காண்பிக்கிறார் என்றால், ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஒரு மனுஷனிடத்தில் பேசுவது போல கர்த்தரிடத்திலே ஏதாவது நன்மைகளை பெற அவரிடம் எதையாகிலும் செய்வதாக சொல்லி பொருத்தனை செய்து பிற்பாடு அதை செய்யாமல் விட்டுவிடக்கூடாது. அதை கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் பிரசங்கி 5:6 வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எதுவும் பொருத்தனை பண்ணி தான் ஆண்டவர் நமக்கு காரியம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் பசியாயிருந்தால் கூட உனக்கு சொல்லேன் என்று அல்லவா ஆண்டவர் செய்கிறார். என்ன கேட்கிறோமோ அதை அவர் சுத்தமானால் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு மனுஷனிடத்திலே பேசுவது போல நீங்கள் எனக்கு இதை செய்தால் நான் உங்களுக்கு அதை செய்வேன் என்றெல்லாம் சொல்லவே கூடாது. இப்படியாய் நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் எச்சரிக்கையோடு இருப்பதற்காக சாட்சியாக சொல்கிறேன். கர்த்தருடைய நாம் மாத்திரம் பயப்படுவதாக. நான் இங்கிருந்து ஆண்டவருடைய கிருபையினாலே மதுரை பகுதியிலே ஊழியத்திற்காக புறப்பட்டு போன போது அங்கே ஒரு ஊழியரை நான் சந்தித்தேன்.
அவர் நான் போன மேடையிலே படுக்கையில் இருந்தார். அப்போ அவரை பார்த்து அவருக்காக நான் ஜெபம் பண்ணும்படி போகும்போது கர்த்தர் இடத்திலிருந்து, பிரதர் கர்த்தர் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களுக்கு பின்னால் இந்த ஊழியத்தை யார் செய்வாங்கன்னு பயப்படுறீங்களாமே, நிஜமாவா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் என்னை அப்படி உத்து பார்த்தார். உத்து பார்த்து எனக்கு ஒரு ஒன்றும் சரியாக பதில் சொல்லலை. ஒரு ஒன்று மட்டும் சொன்னார், ஆமையா அப்படி ஒரு பயம் இருக்குது அப்படின்னார். சரின்னு சொல்லிட்டு நான், கவலைப்படாதீங்க, கர்த்தருடைய ஊழியம், அவருடைய அவர் பார்த்து கொள்வார், நீங்களும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு கொடுத்த பங்கை ஒழுங்காக செஞ்சுடணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். பிற்பாடு ஒரு சில வருடங்களுக்கு பிற்பாடு அவர் இறந்து விட்டார். அவர் இறந்த பிற்பாடு அவர் சாகுவதற்கு முன்பாக அந்த சபைக்கு என்னை ஒரு தலைமை போதகராக வைத்து விட்டு போய்விட்டார். அப்போ அங்கிருந்த இடத்துல நான் அந்த சபையில இருந்த இடத்துல நான் கேட்க ஆரம்பித்தேன், இவருடைய காரியம் என்ன என்று கேட்டபோது அப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் அவர் சிபிஎம்ல இருந்து வெளியே வந்தவர் அப்படின்னாங்க. சிபிஎம்குள்ளே போகும்போது ஒரு பொருத்தனை உண்டாச்சு, அதாவது திருமணம் ஆகாமல் கர்த்தருக்கு ஊழியம் செய்தேன் அப்படின்னு தான் அந்த சபைக்குள்ளே எல்லாரும் ஊழியத்துக்கு போவாங்க. இவர் எப்படி அப்படின்னு கேட்டு, இவருக்கு மனைவி இருக்கிறாங்க இல்லை அப்படின்னு. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, அவருக்கு மனைவி இருக்கிறாங்க, அவர் என்னமோ வந்த உடனே சிபிஎம் விட்டு என்ன காரணத்துக்கு வந்தார்னு தெரியல, அவர் வெளியே வந்த பிற்பாடு நிறைய பேர் தொந்தரவு பண்ணி, நீங்கள் ஊழியம் செய்யும்போது தனியாக நீங்கள் போனீங்கன்னா அது ஊழியத்துக்கு மரியாதையாக இருக்காது, அதனால் ஒரு கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அவரை கட்டாயப்படுத்தினதினாலே அவர் திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு. நான் சொன்னேன், தப்பாச்சு, சிபிஎம்குள்ளே இருக்கும்போதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு தேவன், சிபிஎம் விட்டு வெளியே வந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு தேவன். அப்போ பொருத்தனையை உள்ளே இருக்கும்போது செஞ்சுட்டு வெளியே வந்து பொருத்தனையை மாற்றக்கூடாது, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அப்போ எல்லாரும் சொன்னாங்க, அவருக்கு 4 ஆண் குழந்தைகள் பிறந்து இறந்து போனது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு என்ன வாசிக்கிறோம் பாருங்க, நாம் ஒரு பொருத்தனை செய்த பின்பு நாம் அதை செய்யாமல் விட்டால் மாம்சத்துக்கு நாம் நம்முடைய வாயை திறந்து விட்டோம் என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், கரத்தின் கிரியைகளை அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்ம எந்த விதமான பொருத்தனை பண்ணாமலும் கர்த்தருக்கு எல்லாம் நமக்காக எல்லா காரியத்தையும் செய்ய அவர் அன்புள்ள தேவனாக இருக்கிறார். புரிந்து கொண்டு நடப்போம் பிரியமானவர்களே. நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இந்த விளையிலும் கூட கர்த்தாவே அப்பா, எங்களிடத்திலே நீர் எதையும் எதிர்பார்க்கவில்லை ராஜா, நீ நன்மைகளின் நாயகன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வீணாக கர்த்தாவே தேவையில்லாமல் பொருத்தனை செய்துவிட்டு எந்த மனுஷர்கள் எங்களை கர்த்தாவே உபத்திரவப்படுத்தினாலும் மனுஷர்களை பிரியப்படுத்தும்படி உமக்கு விரோதமாய் செய்த பொருத்தனை விட்டு விலகாதபடி பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தாவே பொருத்தனையை கடைசி நாள் பரியந்தம் மரண பரியந்தம் நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. பெரிய காரியங்களை செய்யுங்க. உம்மை ஒருபோதும் கர்த்தாவே அற்பமாய் எண்ணி கர்த்தாவே எங்களுடைய காரியங்களை நாங்களே இழந்து போகாதபடி பயத்தோடு நடுக்கத்தோடு உம்மிடத்திலே இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென்.